ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் ஈட் த ஃபைனஸ். இந்த சேனல் எங்கள் அம்மா பண்ணுற ரெசிபிஸ் தான் நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த வரிசையில் நான் ஷேர் பண்ண போகிறது சுக்கு மிளகு குழம்பு. இந்த பனிக்காலத்தில் நம்மளுக்கு சளி இருமோ ஈஸியாக நம்மளுக்கு வந்துடும். இந்த சுக்கு மிளகு குழம்பு அதுக்கு உடனடி நிவாரணமாக இருக்கும். எப்படி பண்ணாங்கன்னு வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். சுக்கு மிளகு குழம்புக்கு உரிய மசாலாவை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதுக்கு நல்லெண்ணெய் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சட்டியில். மல்லி 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1.5 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், சுக்கு 1.5 இன்ச்சு. இதுக்கு மேலே சேர்த்துக்க வேண்டாம், 1.5 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். ஒரு 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வதக்கிக்கோங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலை கொஞ்சம் வதக்கிட்டு ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ்வை. இது எல்லாமே நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஒன்றா அரைக்கிறதுக்கு முன்னாடி சுக்குவை இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்படியே சேர்த்தோம்னா மிக்சியில் அரைப்படாது. வத்த குழம்பு, புளிக்குழம்பு, சுக்கு மிளகு குழம்பு இது எல்லாத்துக்குமே நீங்கள் மண் சட்டி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சுவை கூடுதலாக இருக்கும். சுக்கு இந்த மாதிரி இடிச்சிட்டு நம்ம மிக்ஸியில் நம்ம கிரைண்ட் பண்ணோம்னா ஃபைன் பவுடர் நம்மளுக்கு கிடைச்சிடும். நைஸாக கிடைக்கும் பவுட்ரு. நெல்லிக்காய் சைஸில் புளியை எடுத்து ஊற வச்சுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை எடுத்து மிக்ஸியில் அரைச்சி நல்லா விழுதாக ஆக்கிக்கோங்க. அடுத்து 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் பூண்டு 20லேருந்து 25 குட்டி குட்டி பல்லாக சேர்த்துட்டு நல்லா வதக்க போகிறோம். நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம அதை பூண்டு விழுதாக நம்ம அரைச்சிக்க போகிறோம். இப்போ சுக்கு மிளகு குழம்புக்கு நம்ம தாளிப்பை ரெடி பண்ணிடலாம். அதே எண்ணெயில் கடுகு 1/4 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சோண்டு, சின்ன வெங்காயம் 1/2 கப் சேர்த்துக்கோங்க. ஹாஃபாக கட் பண்ணினாலும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் வதக்கிங்கோங்க வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு. பெருங்காயம் 1 சிட்டிகை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருந்தோம்ல விழுதா, அதையும் சேர்த்துக்கோங்க. பூண்டு விழுதையும் சேர்த்துக்கோங்க. சாம்பார் பொடி 1.5 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில். எண்ணெய் இப்போ பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ கரைச்சி வச்சிருந்த புளியை சேர்த்துக்கலாம். தண்ணி 1 கப் சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போது சுக்கு மசாலா பொடி ஆரம்பத்தில் அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை சேர்த்துக்கோங்க. உப்பு 1 டீஸ்பூன், வெல்லம் குட்டியோண்டு துண்டு சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கெட்டியாகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. உங்களுக்கு கொதிக்க கொதிக்க இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். கரெக்டாக சுக்கு மிளகு குழம்புக்கு என்ன பதத்தன்மை இருக்கணுமோ அந்த தன்மை இருக்குது. இப்போ நம்ம அதை ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சளி இருமல் ஜுரம் இருக்கும்போது சூடான சாதத்தோடு இந்த சுக்கு மிளகு குழம்பை பிசைஞ்சு சாப்பிடுங்க. அதே நேரம் சுக்கு காப்பியும் நீங்கள் குடிச்சிட்டே வந்தால் உங்களுக்கு ரொம்ப இதமாக இருக்கும். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.